இரவின் கடைசி பகுதியில அல்லாஹ் இறங்குறான் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க, அப்படி பார்த்தா எல்லா ஏரியாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இரவு வருது, அதனால அது அல்லாஹ்வோட அருள் இறங்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கீழ்வானத்துல இறங்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வசிய குர்சி சமாவாதி வல்ல, அல்லாஹ்வோட சிம்மாசனம் வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கும் அப்படின்னு. சோ அப்போ இரவின் அந்த கீழ்வானத்துல இறங்குறதும் கீழ்வானமும் அந்த அர்ஷோட பகுதி தானே, அது முரண்படலையே? அது அர்ஷோட பகுதியில தானே இருக்குது. இப்ப நம்ம மண்ணடியில இருக்கும்னு சொல்றதும் ஒண்ணுதான், டிஎன்டிஜே தலைமையில சொல்றதும் ஒண்ணுதான். அது முரண்பாடு மாதிரி தெரியல, அதுக்கு விளக்கம் தரும். கேள்வி நிறைய பேர் விளங்கி இருக்காது. விஷயத்தை விளக்கிட்டு தான் அந்த கேள்வியை சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இறைவனை பற்றி குர்ஆன்லே ஹதீஸ்லே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்காம நேரடியான அர்த்தத்துல நம்பணும் என்பதுதான் சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் இருந்த ஒரு நிலைப்பாடு. உதாரணமா அல்லாஹ் பிடிப்பாண்டு வருது, பிடிப்பாண்டு தான் செய்யணும். அதுக்கு வேற ஒரு வியாக்கியானம் என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. இப்ப மறுமை நாளுக்கு மஹ்ஷர் நாள் இருக்குது, எல்லா மக்களையும் எல்லாம் விசாரிக்குமா. எப்படி விசாரிப்பான்? இப்படியே குர்ஆன்ல இருக்கும், ஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் வருவான். எல்லா மக்களும் நிற்கும் போது யார் வருவதான்? இறைவன் வருவான். எப்படி வருவான்? ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் எல்லாம் பின்னாடி அணி அணியா வர, பின்னாடி புடைசூழ வருவாங்கல்ல, அப்படி மலக்குகளோட என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரிக்கிறதுக்காக வருவான் என்று வருது. இது என்ன செய்யக்கூடாது, இது வேற வியாக்கியம். வருவான் தான், அங்க போய் பாத்துக்கணும் அப்படின்னு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னானே என்ன செய்யணும், அப்படியே அல்லாஹ்வுடைய விஷயத்துல வியாக்கியானம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு வந்தா கை இருக்குன்னு நம்பணும். எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. கை இருக்குன்னு அவன் சொல்றான்ல, இருக்கு, எப்படி அதுங்களுக்கு போய் பாத்துக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொல்றானா, முகம் இருக்கு நம்பணும். எப்படி முகம் உடனே ஆட்டு பண்ணி காட்டக்கூடாது. முகம் இருக்குது, அது நம்ம முகம் மாதிரி கிடையாது. அவனுக்கு கை இருக்கிறது நம்ம கை மாதிரி கிடையாது. அவனுக்கு என்னென்ன இருக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அதையெல்லாம் வியாக்கியானம் கொடுக்காம வருவான்னு வைங்க, உட்காருவான்னு வைங்க. அல்லாஹ் என்ன அவனை பத்தி சொல்லுகிறானோ அதை வியாக்கியானம் இல்லாமல் தான் சஹாபாக்கள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். பண்ணுங்கதா பிந்தி வரக்கூடிய என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, கையின் ஆற்றல், அல்லாஹ்வுடைய கையினா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆற்றலை சொல்லுது. எதுக்கு உனக்கு தேவையில்லாம கைக்கு கை தானே அர்த்தம், எதுக்கு ஆற்றல் கொடுக்கணும்? அது போக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் சாயலில் அல்லாஹ் படைத்தான்ங்கறான். எனக்கு இந்த சேஃப் அல்லாஹ்வுடைய சாயல் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது ஆதாரபூர்வமான சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸா இருக்கிறது. அது மறுமை நாள் நம்ம பார்ப்போம். முழு நிலவை பார்ப்பது போல இறைவனை பார்ப்போம்னா ஏதோ ஒன்று இருக்கு தானே பார்க்கிறோம், பார்க்கிற மாதிரி தான் இறைவன் இருப்பான். அதனால இதுல குழப்பம் கிடையாது. ஆனா இதுல என்னன்னு கேட்டா, சில நேரங்கள்ல இந்த நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாமல் வேற ஒரு ஆதாரம் இடையூறா நிற்கும். அந்த இடத்துல மட்டும் நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது. எல்லா இடத்துலயுமே வருவாண்டா வருவான், பிடிப்பான், அடிப்பான். என் கையால் ஆதமை படைத்தேன்கிறான். மனக்க அந்த தஸ்திதலிமா கலத்து பி எதைய, என்னுடைய கரத்தால் நான் ஒருத்தரை படைத்திருக்கிறேன், அவருக்கு நீ ஏன் பணியை மறுக்கிறாய்ன்னு இப்லீஸ் அல்லாஹ் கேட்டான். அப்ப அல்லாஹ் கையினால் படைச்சான நம்ம என்ன வழங்கிக்கிறேன், அவன் கையை கொண்டே படைச்சான் தான் வழங்கணும். என்னுடைய ஆற்றலால் படைச்சான் வழங்கக்கூடாது. அல்லாஹ் கையின்னு விட்டுற வேண்டியதான். இது சேஃப்டியான ஒரு விளக்கம். ஏன்னா அல்லாஹ் வேற விளக்கம் இருந்தா அவன் தான் அதை சொல்லணும். நேரடியான அர்த்தத்தை தான் எந்த சொல்லுக்கும் புரிந்து கொள்ளணுமே தவிர நேரடியான அர்த்தத்தை தாண்டி போனோம்னா அது காரணம் சொல்லி ஆகணும். நேரடியான அர்த்தத்தை செய்வதற்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லை. நீ தானே இப்ப கையின நான் என்ன செய்யறது அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அதுல என்ன வருதுன்னா, சில நேரங்கள்ல இது ஒரு மோதல் மாதிரி வரும். எப்படி வரும்? உதாரணமா ஒவ்வொரு இரவுடைய மூன்றில் கடைசி மூன்று பகுதி வச்சு கடைசி பகுதி இருக்குல்ல, அந்த கடைசி பகுதியில இறைவன் முதல் வானத்துக்கு இறங்குறான். முதல் வானம் அங்க இருந்து லாஸ்ட் வானம், இங்க இருந்து முதல் வானம். முதல் வானம் என்ன அர்த்தம்? இங்க இருந்து தான் முதல் வானம், அங்க இருந்துன்னா அது 7வது வானம். முதல் வானத்தை கொண்டு கருத்து என்னன்னு சொன்னா நமக்கு கிட்டேன்னு அர்த்தம். அது தூரமா இருந்தவன் என்ன செய்யறான், அல்ல முதல் வானத்துக்கு வந்துடுறான். என்ன செய்யறான், அங்க இருந்து சொன்னா கூட உனக்கு தூரமா தெரியும்பா, உனக்காக நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அல்ல நமக்கு எது அருகில் இருக்கிற வானமாக இருக்கிறதோ அந்த வானத்திற்கு சொல்கிறான். ஹல்மின் முஸ்தக்பிரின், பாவம் மன்னிப்பு தரக்கூடியவங்க இருக்கிறீங்களா என்ற கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா, நான் தர்றேன், பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவுல என்ன செய்யறான், அல்ல இந்த மூன்றில் ஒரு பகுதி இரவு 3 மணின்னு வச்சுக்கிறீங்களேன், இரவு 3 மணியை போல இறங்கி இதை கேட்கறான்னு வருது. அது சில வருது. இதை நம்ம என்ன செய்யறோம், இதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். இறங்குறான், இந்த இடத்துல இறங்குறான்னு கொடுக்க கூடாது. ஏன்? இறங்குறது ஒரு சின்ன ஒரு வேலை, இறங்கிட்டு அப்புறம் மேல போயிடணும், அப்படிதான் அர்த்தம். இறங்குறான்னு சொன்னா ஒரு ராத்திரில இறங்குறான். சரி, இந்த பூமியுடைய அமைப்பு பிரகாரம், அல்லாஹ் படைச்சிருக்கிற அமைப்பு பிரகாரம் இந்த மூன்றில் ஒரு பங்கு இரவுடைய மூணாம் ஜாமம் இருக்குல்ல, அந்த 3ஆம் ஜாமம் என்பது இருந்துகிட்டே இருக்குமா அல்லது போயிட்டு வருமா? இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நமக்கு 3 மணியா இருந்துச்சுன்னா நம்ம 3:30 போகும்போது இன்னொருத்தனுக்கு 3 மணி ஆகும். வழங்குதா? அவன் 3:30 வரும்போது இன்னொருத்தன் அதுக்கு பிந்தி வரவனுக்கு என்ன செய்யும், 3 மணி ஆகும்.
ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் அந்த 3 மணிங்கிற இருந்துகிட்டு இருக்கும். இப்ப உலகத்துல எங்க 3 மணியா இருக்குமா இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது 11:20 இருந்தாலும் இப்ப என்ன செய்யும், உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில இரவு 3 மணியா இருக்குமா இல்லையா? இருக்கும். எந்த நேரத்துல பகல் 1 மணில நீங்க இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு என்ன பகல் 1 மணியா இருக்கலாம், எவனுக்காவது 3 மணியா இருக்குமா இல்லையா? இருக்கு. அது எவனுக்கு சொல்லிடலாம், இப்ப மேப் எடுத்து சொல்லிவிட முடியும். எந்த ஊர்ல இப்ப 3 மணியா இருக்குன்னு கேட்டா கூட என்ன செய்யலாம், அப்ப ஜிஎம்டி நேரத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அழகா சொல்லிட்டு போயிடலாம். அது பிளஸா மைனஸான்னு பார்க்க வேண்டியது. ஜிஎம்டில இருந்து 5:30 மணி தள்ளி இருக்கிறோம், 5:30 மணி கூடுதலா நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கணக்கை வச்சு இணைஞ்சிடலாம். இன்னைக்கு 3 மணி இப்ப எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஒவ்வொரு நேரத்திலும் இந்த 3 மணி, உதாரணம் 3 மணி என்பது ஒவ்வொரு செகண்ட்லயும் 3 மணி இருக்குது. இறங்குறான்னு சொன்னா இரவுல கேட்கிறவனுக்கு பதில் தர்றேன்னா நான் 3 மணி கேட்டேன், எனக்கு பதில் தந்துட்டான். 3:01க்கு இன்னொருத்தன் நான் போகும்போது அவன் 3க்கு இன்னொருத்தன் அங்க நின்றுவான், அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அப்ப அந்த இரவு அந்த நேரம் எல்லாரும் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது 24 ஹவர்ஸ் மட்டும் இல்ல, 365 நாளும் 24 ஹவர்ஸ்லயும் எல்லாம் அப்படி இருப்பான். 365 நாள்ல என்ன இருப்பான், முதல் வானத்திலேயே தான் இருப்பான். இப்ப முதல் வானத்தில் இறங்குறான். எதுக்கு செய்யறான், இரவின் 3ஆம் ஜாமத்துல நீங்கள் என்ற கேளுங்க நான் தர்றேன்னு சொல்றான்னு சொன்னா, அப்ப இறங்குறான்ங்கிற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இறங்குனவன் அதுலயே தான் இருக்க முடியும். ஏன் இருக்க முடியும், இந்த 3 மணியை எல்லாரும் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வினாடி அவங்க கேட்கும்போது இல்லாம போயிடக்கூடாது அந்த இடத்துல. இப்ப நீங்க 3 மணி கேட்டு முடிச்சிட்டீங்க, நீங்க 3:01க்கு ஆகும்போது அங்கிட்டு உள்ள ஒருத்தன் என்ன செய்வான், கரெக்டா 3 மணிக்கு நிற்பான், அல்ல வேங்கமா. அப்ப அவங்க வரைக்கும் ஏத்துக்கிறேன். அவர் 3:02க்கு வரும்போது அடுத்தவன் அந்த இடத்துல நின்றுவான். சுத்துறதுல பூமி சுத்திட்டே இருக்கும்போது இதான் 3 மணிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சா இதை எல்லாருமே நடத்திட்டே இருப்பான். 365 நாள் வரும். அப்ப இந்த இடத்துல இறங்குறான்னு கொடுத்தோம்னு சொன்னா ரஹ்மான் அரிசில இருக்கிறான்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதுக்கு மாத்தமா போயிடும். அரிசில அவன் இருக்கிறான், அரிசில இருக்கிறவன் இப்ப அரிசில இல்லைன்னு வந்துருது. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரஹ்மானும் அல அரிசிஸ்தவா, ரஹ்மான் அரிசில தான் இருக்கிறான், அவன் இருக்கிற அரிசில. அப்ப இந்த இடத்தில் மாத்திரம் நேரடி அர்த்தம் கொடுத்துறாதிய. எந்த அர்த்தம் கொடுத்துறாதிய, இறங்குறான்னு கொடுத்துறாதிய. உனக்கு நெருக்கமா இருந்து கேட்கிறேன், பாத கொஞ்சம் கூடுதல் ஈடுபாட்டோட கேட்கிறேன், முதல் வானத்துக்கு வர்றதுனால கூடுதல் ஈடுபாட்டோட கேட்கிறேங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ஒரு விளக்கம் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த விளக்கத்துல இப்ப கேள்வி கேட்கிறாரு. இதான் விளக்கம் நான் சொன்ன கேள்விக்கு நான் வரல, அவர் தான் கை நீட்டுறாரு, எனக்கு என்ன கேள்வியை நான் சொல்லல. அந்த விளக்கத்தை புரிஞ்சு கொண்டு அவர் என்ன வர்றாருன்னு கேட்டா, முதல் வானம் என்பதெல்லாம் அரசுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அரசுக்கு உள்ள அடங்குனது தானே. அப்ப அது அரசுல இருக்கிறா தானே வரும். முதல் வானத்துக்கு வந்தாலும் என்னதான் வரும், அரசுல இருக்கிறான்னு தானே வருங்கிறது அவருடைய கேள்வி. முதல் வானத்துக்கு வந்துட்டாலும் அது என்னதான், அது எல்லாம் தான் அரசுக்குள்ள அடங்குனது தானே அப்படிங்கிறோம். அரசுக்குள்ள அடங்குனது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு, அல்லாஹ் அரசுக்கு மேலதான் இருக்கான், உள்ள இல்ல. வணங்குதா, அது உள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு. வசிய குருசி சமாவாத்தி உள்ளதுன்னா வானம் பூமி அரசுக்கு நிழல்ல நம்ம இருப்போம்ல, அரசு கீழே இருப்பான், அவன் அரசுக்கு மேல இருக்கிறான். இந்த வானம் பூமி அது உள்ள அடங்கிரும். எதுக்குள்ள அடங்கிறேன், ஏதாவது அரசுன்னு வச்சுக்கிறீங்களேன். அவன் அரசுக்கு மேல இருக்கிறான்னு சொன்னா வானம் இங்க இருக்கும், பூமி இங்க இருக்கும், எல்லாம் அதுக்குள்ள அடங்கிரும். நம்ம நிழல் தருவான் இருக்குல்ல, மறுமை நாள்ல யாருக்கு நிழல் இல்லாத நேரத்துல இதுக்கெல்லாம் நிக்க போறோம். உதாரணத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அரசுக்கு உதாரணம் காட்டக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது. அந்த அரசுக்கு உதாரணம் இல்ல, புரிந்து கொள்வதற்கு உதாரணம், மேல் கீழ்ங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், அப்ப கீழே இருந்துட்டானா அரசுக்கு மேல இல்லைன்னு வந்துடும். முதல் வானங்கிறது கீழே, இதுக்கு மேல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு இது கீழே உட்கார்ந்துட்டேன்னா உதாரணமா இது மேல இருக்கிறேன்னு வருமா? அல்லாஹ் அர் ரஹ்மான் அலல் அரிசிங்கிறான். அலாண்டா மீது மேல, டாப். அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் அரபில, டாப் மேலன்னு அர்த்தம். ரஹ்மான் அரசுக்கு மேலே இருக்கிறான்னு சொல்லும் பொழுது முதல் வானத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அரசுக்கு மேலே என்பது அடிபட்டு போய் விடுகிறது. இந்த வியாக்கியானம் கொடுத்தாலும் என்ன செய்யாது, பொருந்தாது. அதனால எல்லா இடத்துலையும் நீங்க நேரடி அர்த்தம் செய்யுங்க. உதாரணமா இப்படி கூட இதை நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இதை வச்சுதான் இந்த சவுதி அரேபியா துபாயில எல்லாம் நம்முடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க. எப்படி முன்னோர்கள் அந்த சலபி கொள்கை, இதை சலபி கொள்கை அதுக்கு பேரு, இதை மாத்துறாரு அவரு, அல்லாஹ் இறங்குவான்ங்கிறது மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளை பத்தி சொல்றாங்க. அது மாதிரி மறுக்க கூட நம்மளே சொல்லிட்டு இந்த ஒண்ணு இன்னொரு குர்ஆன் வசனத்துக்கு முரணா இருக்கனால அப்படி சொல்றமே தவிர, அல்லாஹ் வருவாண்டா வருவாங்கிறோம், பார்க்கலாம்னா பார்க்கலாங்கிறோம், பிடிப்பாண்டா பிடிப்பாங்கிறோம், கைனால படைச்சாண்டா கைனால படைச்சுங்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யல, மாத்தல. இந்த ஒண்ணு எதுக்கு மாத்துறோம், அது முரண்படுதுங்கிறதுக்கு மாத்தும் பொழுதுதான் இதை செய்யறாங்க, குழப்பி செய்யறாங்க. இதே மாதிரி இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்குது, அது வேடிக்கை என்னன்னா, அது அவங்க அந்த அர்த்தம் தான் செய்யறாங்க. என்ன அர்த்தம், இவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா, அல்லாஹ் பூமிக்கு அடியிலே இவர்களை இழுத்துக் கொள்வதிலிருந்து அச்சமற்று இருக்கிறார்கள் கேட்கறான். பூகம்பத்தை படி சொல்றான். அப்ப அல்லாஹ் பூமிக்கு அடியில வர்றான அர்த்தம்னா அது பூகம்பத்தை சொல்கிறான். இப்ப வியாக்கியானம் நீ மட்டும் வியாக்கியானம் கொடுத்த,
இந்த சலபிங்கிற இந்த கூட்டமே என்ன பண்ணுது, இவங்க யார தப்சீர் ஏத்துக்கிட்டாங்களோ, இவங்க எந்த உலமாக்கள் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள பூமிக்கு அடியிலே அல்லாஹ் வருவான் அப்படிங்கிற வசனத்துக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பூமிக்கு அடியில வரமாட்டான், அது பூகம்பத்தை ஏற்படுத்துவதே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அல்லாஹ் சொல்றான்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க மட்டும் ஒரு அர்த்தத்துக்காக மாத்தலாமா? அப்ப இந்த எல்லாருமே சவுதியில யாரெல்லாம் இதை வந்து நம்ம கருத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க சில வசனத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கவும் செய்யறாங்க. அதனால அல்லாஹ் அரசுல இருக்கான் என்பது மேல இருக்கிறான் அர்த்தம், இது கீழே இருக்குங்கிற அர்த்தம். ரெண்டு இதுல இறங்கிட்டான்னு சொன்னா 24 hours என்ன செய்யணும், கீழே தான் இருக்க வேண்டிய வரும், அரசுல இருக்கிறாங்க வராது. அந்த குர்ஆன் வசனத்தை மறுக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம்.